மியூச்சுவல் டீன் பேஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கடை வகைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம முட்டுக்கடை பற்றி பார்த்தோம், அதாவது தகர் சண்டையை பற்றி பார்த்தோம். தகர் சண்டையை வந்து என்னென்னலாம் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், எப்படிலாம் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் தகர் சண்டையை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் தகர் சண்டைக்கு பயன்படுத்தப்படுற நாட்டு கடைகளை பற்றி பார்ப்போம். எப்போவுமே தகர் சண்டைக்கு நாட்டு கடைகள் மட்டுமே பயன்படுத்தப்படுறதில்லை, கர்நாடகா சென்ற இந்த கடைகளும் தான் நிறையா பயன்படுத்தப்பட்டு வருது. இப்போ சென்னையிலையும் மதுரையில் சில இடத்துங்களையும். இது ஏன் பயன்படுத்தப்படுதுன்னா அதோட ஹைட்டு, வெயிட்டு, அதோட கொம்பு ஸ்ட்ரென்த்துனால. ஆனால் எப்போயுமே நம்ம நாட்டு கடைகளுக்கு தனி இடம் உண்டு. நம்ம நாட்டு கடை 5 வகை இருக்குது மொத்தமாக. அதில் ஃபஸ்ட்டு வந்து மெச்சேரி. இந்த மெச்சேரி கடைகளுக்கு வந்து என்னென்னா கொம்பே இருக்காது, கறிக்கு மட்டுமே பியூர் யூஸ் பண்ணப்படுது. இது வந்து சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், தருமபுரி போன்ற இடங்களில் இருக்கிறது. இப்போயும் இதோட மேல் வந்து 36 kgயும் ஃபீமேல் வந்து 22 kg அளவுக்கு வெயிட் போடும் இந்த ஆடுகள். அடுத்த ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சென்னை ரெட். இந்த சென்னை ரெட்டுன்னு பேர் இருக்குமே தெரியும். இது வந்து சென்னையில் அதிகமாக இருக்குது. சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், திருவண்ணாமலை இந்த ஏரியாக்கள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பியூர் செவல கலரில் இருக்கும். மேல் வந்து 36 kg வரைக்கும் இருக்கும், ஃபீமேல் வந்து 24 kg வரைக்கும் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராம்நாடு ஒயிட். ராம்நாடு ஒயிட்டுன்னு ராமநாதபுரம் ஒயிட்டுன்னு பச்சையாகவே போட்டிருக்கு. ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர், மதுரை இந்த இடங்களில் அதிகமாக காணப்படுது. இது வந்து சண்டை கடைகளுக்கு நிறைய யூஸ் பண்ணுறாங்க. மேல் வந்து 31 kg வரைக்கும் இருக்கும், ஃபீமேல் வந்து 23 kg இருக்கும். அடுத்து கீழே கரசல். இந்த கீழே கரசல் ப்ரீடு வந்து எனக்கே கொஞ்சம் பேரே புதுசாக தான் இருந்துச்சு, இது வரைக்கும் நான் கேள்விப்படாத பேர். இது வந்து ராம்நாடு, சிவகங்கை, திருநெல்வேலி மற்றும் மதுரையில் இருக்குது மோஸ்ட்லி. இது மேல் வந்து 29 kg இருக்கும், ஃபீமேல் வந்து 22 kg இருக்கும். கடைசியாக வேம்பூர்னு ஒரு கோட் ப்ரீட். வேம்பூர் இது எங்கெங்கே இருக்குன்னா வேம்பூர், தூத்துக்குடி, விருதுநகர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ஸில் மோஸ்ட்லி இருக்குதுன்னு போட்டிருக்காங்க. மேலே வந்து 35 kg, ஃபீமேல் வந்து 28 kg வரைக்கும் இருக்கும். கடைசியாக பார்த்த 4 கடாய்களுமே சண்டைக்கு யூஸ் பண்ணுவாங்க, மெச்சரி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் கொடுக்கப்பட்ட நம் நாட்டு இன ஆடு வகைகள். டவுட்டே கிடையாது, அந்த 5 தான் நம்ம நாட்டின் ஆடு வகைகள். நன்றி. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு இருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நம்ம சேனலில் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.